கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ஐட்டம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் நான்வெஜ்ஜும் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் வச்சு சிம்பிளான ஒரு கிரேவி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, 30 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 3 டீஸ்பூன் நான்வெஜ் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். இதை நம்ம உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு உளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சியும் தோல் சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும். அதாவது இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம இஞ்சி பூண்டு கூட நம்ம வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்து பச்சையாகவே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஆயில், அந்த வடசட்டி வச்சுருக்குறோம், இரும்பு வடசட்டி வச்சுருக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆயில் சூடானதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இந்த வடசட்டி இரும்பு வடசட்டியில் இது வார்ப்பட வடசட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வடசட்டி நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 50 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கள் அம்மா கல்யாணம் ஆன புதுசில் போய் மதுரை போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முறுக்கு போடுறதுக்காக இந்த வடசட்டி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பலகாரம் நல்லா செய்வாங்க. எப்பயுமே தீபாவளின்னா அவங்க வீட்டிலேயே பலகாரம் செய்வாங்க. அதுக்காக நான் அது வாங்கினதுன்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சேன்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான்வெஜ்ஜில் இதில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வடசட்டி வச்சுருக்குறேன். இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து ஏற்கனவே நம்ம 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த கழுவி எடுத்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து சிக்கனை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலரிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு அது கூட வெங்காயம் தக்காளி அது கூட சிக்கனும் சேர்த்து வதங்கட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிறது நான்வெஜ் மசாலான்னு சொன்னேன். இது நம்ம வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள். இது வந்து சிக்கனுக்கும் போடலாம், மட்டனுக்கும் போடலாம், வெஜ்ஜு குருமாவுக்கும் செய்யலாம். இது எல்லாத்துக்குமே, அதாவது நான்வெஜ் ஐட்டத்தை எல்லாத்துக்குமே ஒரே மசாலாவாக இருக்கும். இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, குழம்பாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. ஒரு கிரேவி தான், அதுதான் சிக்கன் கிரேவி நம்ம சொல்கிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் போட வேண்டாம். தேங்காய் போடாமல் செய்யும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி அதிகம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும். கரெக்டான இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து செய்ய தெரியாது நான்வெஜ் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்காக ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வேக விடலாம். இப்போ மூடிடலாம். இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் இது வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இடையில ஒரு தடவை எடுத்து நம்ம கலரி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். 10 நிமிஷம் அப்படியே விடக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை எடுத்து நம்ம கலரி விட்டுக்கணும். இதை இப்படி எடுத்தோம்னா நம்ம சப்பாத்தி, நம்ம வந்து பூரி, அதுக்கப்புறம் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது நம்ம இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரேவி பதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பதத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்பவும் ஈஸியான ரொம்பவும் டேஸ்டியான நம்ம நான்வெஜ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.